சிறப்பாக துரியதவத்தை நடத்திய கவிதா அவர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். பிரதிபா, யூ கேன் கண்டினியூ யுவர் லெசன், பிகின் யுவர் லெசன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம 4th யூனிட் ஸ்டார்ட் பண்ணிருந்தோங்க. அதுல நம்ம என்ன பாடம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, பயனுள்ள கல்வி முறை அப்படிங்கிற அந்த லெசனை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் when creator is a destroyer, அதாவது ஆக்கியவனை விளைவறிந்து அழித்தால் என்ன, அதாவது லாங்குவேஜை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது ஓருலக ஆட்சி முறை அப்படிங்கிறது கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அப்ப பல மொழிகள் நம்மளுக்கு தேவையில்லை, அதனால நிறைய குழப்பங்கள் வரும். அதனால பொதுவான ஒரே ஒரு மொழியை தேர்ந்தெடுத்து அதை எல்லாத்துக்கும் காமனான ஒரு லாங்குவேஜா மாத்தணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். When creator is a destroyer, a language is called the mother tongue because it is learned from the mother. A single common language for communication between the people will be sufficient. Man who has developed the languages also possesses the right and the skill to destroy those that he does not require anymore. அதாவது நம்முடைய தாய்மொழி அப்படிங்கிறது அம்மா கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய மொழிக்கு பெயர் தாய்மொழின்னு சொல்றோம். அதுக்காக நம்ம தாய்மொழி அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக எல்லா மொழியும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா தேவையில்லாத நிறைய குழப்பங்கள் வரும். சோ அதனால எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு மொழியே எது அப்படிங்கறத எல்லா தலைவர்களும் அதாவது எல்லா ஏரியால இருக்கிற மக்களும் ஒன்று கூடி அவங்க தலைவர்கள் எல்லாரும் கலந்து ஆலோசித்து எந்த மொழியை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா இந்த ஓருலக ஆட்சி அப்படிங்கறது ஃபாலோ பண்றதுக்கு எந்த லாங்குவேஜ் வில் பி கன்வீனியன்ட் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த தேவையான அந்த ஒரு மொழியை விட்டுட்டு பாக்கி எல்லா மொழிகளையும் நம்ம இல்லாம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. A single common language for communication is enough. அதாவது பல மொழிகள் இருக்கிற வரைக்கும் அந்த மொழி பற்று அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஒரு மொழியை தேர்ந்தெடுத்து அதுல நம்மளுக்கு எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். இந்த மொழி அப்படிங்கிறது மனிதனாலதான் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ மனிதனால உருவாக்கப்பட்டதுனால நம்ம அந்த மொழியை அழிக்கிறது தவறு இல்லை. ஸோ அது நம்ம தேவையில்லை அப்படின்னு ஒன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை தேவையில்லாத மற்ற மொழிகளை அழிச்சிடலாம். அதாவது எந்த மொழி தேவையோ அதை வச்சுட்டு தேவையில்லாத மற்ற மொழியை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. World common language, a language from among the ones existing in the world today that is easy to enunciate, read and write for the children will be selected as a language common for the future generation. So எந்த லாங்குவேஜ் பேசுறதுக்கும் அதாவது நம்மளுடைய என்ன சொல்ல வரமோ அந்த கருத்துக்களை கம்யூனிகேட் பண்றதுக்கும் எழுதுறதுக்கு இது எல்லாத்துக்குமே படிக்கிறதுக்கு இப்படி எல்லா இடத்துலயும் எந்த மொழி அப்படிங்கிறது எல்லா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்கள் வரைக்கும் எந்த ஒரு லாங்குவேஜ் ஈஸியா இருக்குமோ அந்த லாங்குவேஜை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். The terms in common use in other languages can be translated into the new language for regular use. For example, இதுக்கு நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக்கா இப்போ ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மற்ற லாங்குவேஜஸ்ல கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஸோ அதை அப்படியே அந்த லாங்குவேஜ்ல எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்ல கருணை அப்படிங்கிற வேர்டை நம்ம சூஸ் பண்ணினோம் அப்படின்னா சப்போஸ் தமிழ அந்த பொதுவான ஒரு லாங்குவேஜ்ல கொண்டு வரல அப்படின்னா அந்த கருணைங்கிற வேர்டை அப்படியே அந்த லாங்குவேஜ்ல கருணை அப்படின்னு சொல்லி அந்த லாங்குவேஜ்ல நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதுதான் சொல்றாங்க. ஸோ அது மாதிரி எந்தெந்த வேர்டை நம்மளுக்கு கன்வீனியன்ட் அந்த லாங்குவேஜ்ல இருந்தாதான் அந்த வேர்டோட மீனிங் ஆப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்றோமோ அதை நம்மளுக்கு அந்த காமன் லாங்குவேஜ்ல அப்படியே நம்ம அதை டிரான்ஸ்லேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. A group of experts can come together and devise a common language, leaving aside their attachments and attraction for any particular language. So, in the language select பண்றதுல எந்த ஒரு attachment, attraction அதெல்லாம் தனிப்பட்ட முறையில எந்த ஒரு பற்றும் எந்த மொழி மேல பற்றும் இல்லாம பொதுவான ஒரு மனநிலையில இருந்து நம்ம அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டாபிக் manufacture and operation of the machines.
mountain ranges are separated many countries, making it difficult for the people to come together. So அப்போ வந்து நம்ம ஒவ்வொரு நாட்டுக்கும் இடையில வந்து எல்லையா வந்து பார்த்தோம் அப்படின்னா பல இடத்துல வந்து மலைகள் தான் இருக்கு. ஸோ அந்த மலை அப்படிங்கிறது வந்து நம்மள ஒவ்வொருத்தவங்க கிட்ட வேறுபடுத்தி காட்டுறதுனால அந்த மலையை வந்து குடைந்து அதை வந்து பிளைன் ரீஜனா மாத்தி அதன் மூலமா அந்த வேறுபாட்டை வந்து ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த வேறுபாட்டை வந்து போக்கிக்கலாம். அதை வந்து ஒரு பாதை தடமாக மாத்திக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு விதத்துல அந்த அந்த பேரியரா இருக்க அந்த மலையை வந்து நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு விதத்துல யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதுக்கு தேவையான மிஷினரிஸை வந்து கண்டுபிடிச்சு அதன் மூலமா இதை செய்யலாம்னு சொல்றாங்க. Tunnels and pathways have to be constructed in these mountain ranges for making travel easy and bringing the people of the countries together. So once ஒரு அந்த மெஷின்ஸை கண்டுபிடிச்சிட்டோம், மலையை குடையிறதுக்கான மெஷின்ஸை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக வந்து வழித்தடங்களை உருவாக்கி அந்த பேரியரா இருக்கக்கூடியதையும் வந்து நம்ம ஒரு பாதையாக மாற்றி எல்லாரும் வந்து இன்னும் நெருங்கி வரணும்னு சொல்றாங்க. Let us make use of the invisible power of the electricity to smelt the metal and put them to proper use for human welfare. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் மனிதனுடைய வாழ்க்கையில இன்னும் அத்தியாவசிய தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி. இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லை அப்படின்னா எந்த ஒரு செயலியும் நம்மளால செய்ய முடியாது. இப்போ சமைக்கணுமா அதுக்கு கூட கேஸுக்கு ஆப்ஷனலா we are using electricity. ஸோ அப்போ ஒவ்வொரு பொருளையும் வந்து இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து இன்னும் ஈஸியா சீப்பரா எல்லாத்துக்குமே வந்து கிடைக்க செஞ்சுட்டோம் அப்படின்னா இன்னும் லைஃப் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்மளுடைய எல்லா தேவைகளையும் வந்து ஈஸியா ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப எசென்ஷியல். ஸோ அப்ப அதுக்கும் வந்து ஒரு சொல்யூஷனை மகரிஷி சொல்றாங்க. The energy particle that fill the universe transform into magnetism during the process of the air dissolution into the static state. அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் சுத்தவெளியில இருந்து எப்படி வந்து ஒரு எனர்ஜி பார்ட்டிகல் மின் அப்படிங்கிறது உருவாச்சு. அதுதான் வந்து முதல் தோற்ற பொருள். அது எப்பவுமே சுழன்று கொண்டே இருக்கும். அப்படி சுழற்சிங்கிறது இருக்கிறப்ப அதுல இருந்து அலைகள் அப்படிங்கிறது வெளியேறும். ஸோ அப்படி வரக்கூடிய அந்த அலை தான் வந்து இந்த காந்தம் அப்படிங்கிறது. ஸோ இந்த காந்தத்தை வந்து நம்ம ஒரு ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட்ஸை வச்சு அந்த அதுல வரக்கூடிய அதாவது எப்பவுமே உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த காந்தத்தை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணி அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம எடுத்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எனர்ஜி பார்ட்டிகல் that fill the universe transform into magnetism during the process of the air dissolution into the static state. This omnipresent magnetism can be successfully converted into electricity through the use of the proper equipments. This will make electricity easily available to the people at cheaper rate. So அப்ப வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது காஸ்ட்லியா இல்லாம எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக மாறிடும். அதாவது எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து மகரிஷி வந்து அழகா யோசிச்சு ஒவ்வொன்றுக்கும் வந்து சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. Use of individual skills during the period spent in learning a basic trade like agriculture, weaving, cookery, masonry, and machine operation. A person will also have the opportunity to utilize his leisure time in studying subjects like engineering, medicine, or other sciences. அதாவது நம்மளுடைய இந்த 5 தொழில்கள் கட்டாயம் கற்க வேண்டிய 5 தொழில்களோட நம்மளுடைய இன்ட்ரெஸ்டை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து கத்துக்கலாம். மேபி இந்த 5 இல்லாம என்ஜினியரிங்கோ இல்ல மெடிசனோ வேற ஏதாவது ஒரு ஃபீல்ட் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம படிக்கும் காலத்திலேயே வந்து நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்டையும் நம்ம வந்து படிச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப்ல வந்து அதை வந்து இன்னும் ஆக்கத்துறையில வந்து நம்மளுடைய வாழ்க்கை ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதனால இன்னும் மக்களுக்கு வந்து தேவையான ஒரு இது வந்து நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. The service of the people who have the secured additional qualification can be utilized after the age of 30 in individual enterprise for the benefit of all. So அப்ப வந்து அப்படி நம்மளுடைய தனித்திறமையினால வந்து நம்ம கத்துக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீல்டாலையும் வந்து நம்ம மனிதனுக்கு வந்து ஒரு உபயோகமான ஒன்றை வந்து நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட வந்து 4th யூனிட் அப்படிங்கிறது முடியுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது 5th யூனிட். Before going that to the 5th unit, we can have a review on the education policy of Vedasri Maharishi. Maharishi has given a very good thought on the educational policy. So because of ignorance and innocence, man suffer. So he wants that everyone should learn the important
work of agriculture, weaving, food preparation, masonry work, and creating machines and using it. So he has given a detailed study on how education shall be brought to the children, and after completing the school level or college level also, he insists upon that everyone should learn after their university level courses. So Maharishi says that in the leisure time, everyone should learn. So it is being in process in America. In America, we can join any courses in the universities at any ages, if there is required qualification. See the thought of Vedatri Maharishi. Here in India also, in Tamil Nadu also, it has came into force. So anyone at any age can join a medical university in MBBS after completing all the formalities. In the law, in this year, they have introduced, I have seen a retired higher secondary school teacher. After getting qualified in NEET examination, he came for the interview. Both his son, he and his son came for the counseling, and after coming to the counseling center, he withdrew his desire, because if he join a boy, young boy will not get a job, a class. So see, why I am telling is that we must understand the thought of Vedatri Maharishi. On those days, about 50 years before itself, he has given this thought. So every thought of him is being implemented step by step by the people of the world. Similarly, he says that one language is enough for us. One language is enough for us. So naturally, one will have a mother tongue. That is, everybody has to follow. And when the world, one world government is established, one language is enough for us. So as Pratibha said, if there is more languages, only confusion will exist. So every man can express their thoughts, their views, if there is one language. If a Japanese people express his thought, he will express only in Japanese language, Chinese will in their language. So how can it reach the world citizens? So if it is expressed in one language, everybody can understand. So even though if somebody want to translate it, it will take time. In Japan, I heard that all the books published will be translated immediately as soon as the book is released. In any language, the book is published. Immediately, the Japanese government has a committee to translate such books. So whatever language published anywhere in the world will be translated in Japanese language. And that's why they are front in all the aspects. Similarly, Maharishi is telling about the manufacture of machines and making use of it. Maharishi says that the electricity is abundantly present in the universe.
Now, many people suffer because of electricity. So everywhere, in Tamil Nadu, it costs more. In India also. So it is very abundant in the universe. We can easily get the electricity and make use of it if a machine is devised. Similarly, I have seen such a machine is developed by NASA, by a scientist of Erode, Tamil Nadu. He has created a machine from which it directly absorbs the electricity from the universe, and it is in the process of testing. I think the Google has purchased it. The initial cost is about 5 crore of Indian rupees. I heard so. So we see the electricity is manufactured through various process. Initially, it was through windmills, then Anal Min Nilayam, Punal Min Nilayam, atomic energy. Through the process of atoms, we got the energy. So Maharishi says directly we can get. If we have a machine in our home, it directly absorbs the electricity and supply. No wire is not necessary. Such a thought has given Vedatri Maharishi for us. We can make use of this subject. This subject must be spread throughout the world. Okay. So that's what he has given Payanulla Kalvi Mura. Payanulla Kalvi Muraiயை கூறுக அப்படிங்கும் பொழுது இடம் பொருள்களுக்கு ஏற்ப அறிவின் திறத்தால் உடற்கருவிகளை இயக்கும் பயிற்சியால் இயற்கையால் வரும் துன்பங்களை எதிர்க்கவும் ஒத்ததாக்கி சிறந்த வாழ்வை அளிக்கக்கூடிய அறிவாற்றல் திறன் தான் உடற்பயிற்சி. அப்போ உடற்பயிற்சி சொல்லும்போது உடற்பயிற்சி தான் ஃபர்ஸ்ட் மெயின் அப்படிங்கிறார். ஸோ Maharishi has given இதை நம்ம டீப்பா ஒவ்வொருத்தரும் படிச்சு பார்த்து அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி நம்ம most of you have become assistant professors. You can tell our aspirants all these things. With this I conclude. Let Pratibha can go to prosperous India. வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் 5th யூனிட் ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல 5th யூனிட்ல ஃபர்ஸ்ட் லெசன் வந்து வளமான பாரதம், ப்ராஸ்பரஸ் இந்தியா. ப்ராஸ்பரஸ் இந்தியால வந்து நம்மளுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், அதாவது as இந்தியாவா இவ்வளோ நம்மளுக்கு இவ்வளோ வெல்த் இருக்கு, இவ்வளோ எல்லா வளங்கள் எல்லாமே நிறைந்து இருந்தாலும் ஏன் வந்து why we are not able to be ரொம்ப, அதாவது மகிழ்ச்சி சொன்ன மாதிரி ஏன் வந்து we are not able to satisfy each and every people need வந்து நம்மளால ஏன் satisfy பண்ண முடியல அப்படிங்கறத வந்து நம்ம இந்த லெசன்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். Nature's bounty, man's welfare. Welfare of the country does not merely mean the well-being of the land with its boundaries established on the basis of political governance and natural formations, but the people who live in the country, every citizen who has made this his homeland. So அப்ப வந்து ஒரு நாட்டுடைய வளம் அப்படிங்கிறது வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிலத்தினுடைய அளவை வச்சோ, நம்மளுடைய அதாவது இடம் ரொம்ப பெருசா, நம்மளுடைய நாட்டோட அளவு ரொம்ப பெருசா இருக்கு அப்படிங்கறத வச்சு வந்து இட் இஸ் நாட் டிசைடட். ஒவ்வொரு மனிதனும் வந்து எப்படி அவங்களுடைய வாழ்க்கைய வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகுது அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் வந்து we are deciding the wealth of a country. Our country, which has been a home to rishis and seers for many centuries in the past, have left behind a treasure, a house of spiritual information for the coming generation. So அப்ப இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ரிஷிகள் மகான்கள் எல்லாம் வந்து அவங்க உணர்ந்தது, அதாவது அவங்க தவத்தினால வந்து அவங்க இறைநிலைய பத்தி, கடவுளை பத்தி என்னெல்லாம் வந்து அவங்க உணர்ந்தாங்களோ அதை வந்து நம்மளுக்கு அடுத்து பின்னாடி வரக்கூடிய மக்களுக்கு வந்து அதை வந்து அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை வந்து we have to understand. அவங்க என்ன சொன்னாங்க, அதாவது எது வந்து உண்மை, கடவுள்ங்கிறது என்ன அப்படிங்கறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. the way to achieve அந்த இறைநிலைய தன்மைகள் வந்து நம்மளுக்குள்ளார வரணும் அப்படிங்கிறது வந்து எப்படிங்கிறதும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா டியூ டு த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க சொன்னது தெளிவா புரியாததுனால நம்மளுடைய பாதைகளை வந்து நம்ம தவறான பாதையை தேர்ந்தெடுத்து போயிட்டு இருக்கோம். ஸோ வந்து இந்த உண்மையெல்லாம்
விஷயங்கள்லாம் வந்து ஒரு தெளிதலோட நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய கைடன்ஸ் வந்து ஆல்ரெடி ரொம்ப பல நூறு வருடங்களுக்கு முன்னாடியே வந்து இட் ஹஸ் பீன் ஸ்டார்டட். Position of India today: venality, inefficiency, and the problems prevail everywhere, corrupting the lives of the people, politics, and the government offices. Why are we so? What is the reason behind all this? So அப்ப வந்து நம்மளுடைய ஏற்றத்தாழ்வு, லஞ்சம், இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறையில வந்து இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுதான். அதாவது நம்மளுடைய எஃபிஷியன்சியை விட்டுட்டு நம்மளால முடியாத ஒரு துறையை தேர்ந்தெடுத்து போறதுனால we are becoming inefficient. ஸோ இப்போ நம்ம அந்த இன்எஃபிஷியன்சியை போக்குறதுக்காக நம்மளுடைய அந்த இன்எஃபிஷியன்சியை வந்து வெளியே காமிச்சிக்காம இருக்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய தவறுகள், அதனால வரக்கூடிய லஞ்சம், இன்னும் மற்ற பிரச்சனைகள் எல்லாமே வந்து சமுதாயத்துல ஒவ்வொன்றும் வந்து ஏன் தோண்டிட்டு இருக்கு அப்படின்னா உண்மையான இடத்துல இருந்து நம்ம யாரு, நம்ம எதுக்காக வந்தோம், நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதுல இருந்து நம்ம வழிமாறி போறதுனாலதான். ஸோ இந்த உண்மை நிலை தெரியாததுனாலதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இத்தனை தடுமாற்றங்களும் சமுதாயத்துல இருந்துட்டு இருக்கிறதுக்கான காரணம். Spiritual growth is impossible when provisions for the basic needs of food, clothing, and shelter are not made. A minimum standard of health and financial stability is required before a person can venture onto the path of the spirituality. அதாவது ஆன்மீக துறை அப்படிங்கிறதுல வந்து நம்ம முன்னேறணும் அப்படின்னா ஒன்ஸ் இப்போ நம்ம உட்காந்து மெடிடேஷன் பண்ணணும், நம்ம வந்து நம்மளை பத்தி ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்ஸ் we are deciding, அப்போ வந்து எப்ப நம்மளால இது செய்ய முடியும் அப்படின்னா நம்மளுடைய அடிப்படை தேவைகள் வந்து அங்க பூர்த்தி ஆகுறப்போ அப்போதான் வந்து we will be able to think about us. அப்போ நம்ம எங்கிருந்து வந்தோம், எதுக்காக பிறந்தோம் அப்படிங்கறத வந்து நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். நம்மளுடைய அடிப்படை தேவைகளே வந்து பூர்த்தி ஆகாத நேரத்துல இந்த ஆன்மீக துறையில நம்முடைய பயணம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். அப்ப வந்து இது எல்லாமே வந்து அங்க தடைகளாக இருக்கும். சோ அப்ப வந்து நம்மளுடைய அடிப்படை ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்களுடைய அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது வந்து இஸ் வெரி எசென்ஷியல். அப்ப அந்த அடிப்படை தேவைகள் எல்லாருக்கும் கிடைச்சிது அப்படின்னாதான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபீல்ட்ல வந்து வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்றாங்க. Our constitution need for a change. The constitution of a country deals with the rights of the citizens, the rights and the responsibilities of the three limbs of the government, namely the legislative, the administration, and the judiciary, organization of the government, and the relationship between the citizens. So நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன், நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான மாற்றங்களை வந்து கொண்டு வரணும். இதுல வந்து 3 அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆட்சி முறை, அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் நீதித்துறை, இது எல்லாமே வந்து ஒரு சில மாற்றங்களை வந்து கொண்டு வரணும். அப்புறம் ஆர்கனைசேஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இட் சிட்டிசன், நம்மளுடைய அரசியல் அப்படிங்கிறதுல வந்து ஒரு சில மாற்றங்கள், அதாவது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு சில மாற்றங்களை வந்து கொண்டு வரணும். மக்களுக்கும் அரசியலுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், அப்போ இது எல்லாமே வந்து பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய கவர்மெண்ட் இஸ் ஃபங்க்ஷனிங். ஸோ அப்போ இதுல வந்து என்ன மாற்றங்கள் தேவையோ அதை வந்து we have to bring. அப்பதான் வந்து இது அடிப்படை தேவைகளை வந்து நம்மளால ஃபுல்ஃபில் பண்ண முடியும். Many countries in the world have a written draft of their constitution to ensure honest and fair functioning in the future. So அப்ப வந்து பின்னாடி வரக்கூடிய அந்த அதாவது தலைவர்கள் வந்து அரசியல்ல எந்த குழப்பத்தையும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த அரசியல் அமைப்பு சட்டங்கள் எல்லாமே வந்து எழுதப்பட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா சூழ்நிலையின் காரணமாக வந்து நம்ம ஒரு சில மாற்றங்களை வந்து கொண்டு வந்தாலும் அது வந்து சமுதாயத்துக்கு ஏற்றதாக இருக்கணும். ஸோ அப்ப வந்து அதனால வந்து எல்லாமே வந்து ஒரு எழுதப்பட்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு சட்ட திட்டங்களை தான் வந்து we are following. The constitution of a country was drafted on the basis of the laws established by the foreigners who ruled our country, suitable for a colonial rule where degradation in economics, politics, and society are the order of the day. So நம்மளுடைய அரசியல் அமைப்புடைய பேஸ் எங்க இருக்கு, எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேசிக்கா நம்மள யாரு ஆண்டாங்களோ அவங்க கிட்ட இருந்துதான். இப்போ பிரிட்டிஷர்ஸ் இல்ல ஃபாரினர்ஸ் நம்மள கைப்பற்றி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா மன்னராட்சி தான் இருந்துச்சு. அப்போ அது வந்து நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு ஆட்சி முறையா வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபாரினர்ஸ் வந்து நம்மள அட்டாக் பண்ணி அவங்க நம்மள ரூல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து நம்ம ஃப்ரீடம் வாங்கினதுல என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆட்சி முறை அப்படிங்கிறதுல இருந்து நம்ம பாதை மாறி அந்த ஃபாரினர்ஸ் நம்மள ஆண்ட அந்த ஃபாரினர்ஸ் உடைய
அந்த சட்டத்திட்டங்களை பேஸ் பண்ணியே நம்மளுடைய லாஸ் எல்லாம் நம்ம ஃப்ரேம் பண்ணிருக்கோம். ஸோ அப்போ இதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள், அவங்களுக்கு என்ன தேவைகள் இருந்துச்சோ அதை பேஸ் பண்ணி அவங்களுடைய லாஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஆனா நம்மளுடைய சட்டத்திட்டம் வந்து அதை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது வந்து இங்க வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கொள்ளப்படவில்லை. ஸோ அதனால வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன்லயே வந்து ஒரு மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படின்னாதான் வந்து நம்மளால இந்த மாற்றத்தை வந்து கொண்டு வர முடியும்னு சொல்றாங்க. Defects in the constitution. The constitution of our country was drafted on the lines of the constitution of Great Britain, who ruled us during that period. They overlooked the fact that the constitution of Great Britain, which glorified its growth in the political, social and economical field, was most unsuitable for our country. The people who drafted our constitution consoled themselves through the introduction of the clause concerning basic human rights. அதாவது நம்ம பிரிட்டனோட அந்த கான்ஸ்டிடியூஷனை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனையும் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஆனா வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன் அப்படின்னா பிரிட்டன் வாஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இந்தியா. இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் ஒவ்வொரு இதுலயும் வந்து மாற்றம் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. ஸோ அந்த அரசியல் அமைப்பு திட்டங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒத்து போனதா இருக்கு. ஆனா வந்து அதை தழுவி நம்ம உருவாக்கின இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து நம்மளுக்கு ஒத்து போகக்கூடியதாக இல்லை. ஸோ இதுல வந்து ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா கொண்டு வந்தோம் அப்படின்னாதான் வந்து இது நம்மளால அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அடுத்த டாபிக் வந்து பேசிக் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். What is a basic right? It is the birthright of an individual to attain the purpose of life without infringing on the rights of his fellow men. அதாவது நம்மளுடைய அடிப்படை தேவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை தேவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய தேவைகளை வந்து நம்மளுடைய என்ன தேவைகள், பேசிக் நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். எப்படி நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா அதனால வந்து மற்றவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாம நம்மளுடைய வாழ்க்கை முறையானது வந்து அமையணும். ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து we should be very clear. நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஒரு தேவைக்காக அடுத்தவங்களுடைய லைஃபை வந்து ஸ்பாயில் பண்ணி தான் நம்ம வந்து சில நேரத்துல நம்மளுடைய தேவைகளை வந்து ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அதாவது தேவைகள் அப்படிங்கிறது இந்த பேசிக் நீட்ஸ்ல இருந்து வரக்கூடிய மற்ற தேவைகள் எல்லாமே இப்படி ஒவ்வொரு தேவையையும் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தவங்களோட உரிமையை பறிச்சுதான் நம்ம வந்து அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ இதுல வந்து ஒரு மாற்றம் அப்படிங்கறத வந்து கொண்டு வரணும். Every individual requires certain basic facilities for alleviating sensations born of hunger, sex urges and the need for எக்ஸ்கிரீஷன் ஆஃப் தி பாடி வேஸ்ட். ஸோ அப்ப இந்த அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது வந்து எல்லா மனிதனுக்குமே வந்து கிடைக்க வேண்டியதாக இருக்கு. All the needs arise from these basic needs. ஸோ மற்ற தேவைகள் எல்லாமே எங்கிருந்து வருது அப்படின்னா இந்த 3 அடிப்படை தேவைகள்ல இருந்து தான் மற்ற எல்லா தேவைகளுமே வந்து உருவாகுது. ஸோ அப்போ வந்து மற்ற தேவைகள் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது வந்து எல்லா மனிதனுக்குமே வந்து கிடைக்கப்பட வேண்டியது. The basic right of any human being is the right to earn, conserve and enjoy the facilities to satisfy the 3 basic needs and the other arising from them. So அப்ப நம்மளுடைய அடிப்படை தேவைகளை ஃபுல்ஃபில் பண்றதுக்குலாம் வந்து ஒவ்வொரு மனிதனும் வந்து வாழ்க்கையில ஏன் இவ்வளவு தூரம் போராடுறாங்க, ஏன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலை எதுக்காக செய்யறாங்க அப்படின்னா நம்மளுடைய அடிப்படை தேவைகள், அதாவது இருக்க இடம், தேவையான உணவு, அப்புறம் நம்மளுடைய எக்ஸ்கிரீட்டிவ் ஃபோர்ஸஸை வந்து வெளியே தள்ளணும். ஸோ அப்ப இதுக்கான இந்த போராட்டம் தான் வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒரு தொழிலாகவோ இல்ல ஒரு வேலையாகவோ ஏதாவது ஒண்ணு தேர்ந்தெடுத்து எதுக்காக செய்யறோம் அப்படின்னா இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக தான். ஸோ அப்போ வந்து இந்த பேசிக் அடிப்படை தேவைகள் அப்படிங்கறது வந்து ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி நம்முடைய கவர்மெண்ட் வந்து இருக்கணும். இதை தவிர யாராலையெல்லாம் வந்து இந்த அடிப்படை தேவைகளை அவங்களால பூர்த்தி செய்ய முடியாத சூழல்ல இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓல்ட் ஏஜ் பீப்புள், அப்புறம் வந்து உடலாலோ இல்ல சைக்கலாஜிக்கலா டிஸ்டர்ப் ஆன பீப்புள், அப்புறம் வந்து வேற ஏதாவது ஒரு மேபி எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கலாம், இல்ல நேச்சுரல் கெலாமிட்டிஸ்ல வந்து அவங்களுடைய ஏதாவது உறுப்புகளையோ இல்ல வளங்களையோ இழந்தவங்களா இருக்கலாம். ஸோ யாரால வந்து இந்த அடிப்படை தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது இருக்கிறவங்களுடைய தேவைகளையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது வந்து இஸ் அ பேசிக் ரைட். ஸோ அப்போ எல்லா மனிதர்களுக்கும் அவங்களுடைய அடிப்படை தேவைகள், அதாவது இதனால வந்து இவங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி யாராலையும் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு ஒவ்வொரு மனிதருக்கும், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்களுடைய பேசிக்
ரெக்குவயர்மெண்ட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணக்கூடியதாக வந்து இருக்கணும். The need to protect from accidents, natural calamities and the enmity of the others, for which he looks to the others for assistance. ஸோ யாருக்கும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு ஆபத்து அப்படின்னா அந்த இதுலயும் வந்து நம்ம அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மாதிரியான சூழ்நிலையில நம்ம இருக்கணும். Does our constitution guarantee these protections? ஸோ நம்மளுடைய அரசியல் அமைப்பு வந்து இந்த அடிப்படை உரிமைகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குதா? இது எல்லாத்துடைய இந்த அடிப்படை உரிமையும் வந்து பூர்த்தி செய்யப்படுதா அப்படின்னா we all know the answer. இந்த கொஸ்டினுக்கு நம்ம எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரியும். ஸோ அப்ப வந்து இதுல வந்து இந்த அரசியல் அமைப்பு இதுல வந்து ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா கொண்டு வந்தோம் அப்படின்னாதான் வந்து நம்மளால இந்த பேசிக் ரைட்ஸை வந்து நம்மளால வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கும்படி செய்ய முடியும். India's economy and overview. Economics is a mean to generate, conserve, utilize and experience the facilities and materials able to appease the three needs and provide the three protections. So அப்ப வந்து இந்த பொருளாதாரம் அப்படிங்கறத வந்து நம்மளுடைய தேவைகள், பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி, காப்புகள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல இது எல்லாத்தையுமே நம்மளுடைய இந்த ஆறையும் வந்து எதால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்படின்னா பொருளாதாரம். ஸோ அப்போ அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அந்த அடிப்படை தேவைகளை அந்த பேசிக்கா இருக்கக்கூடிய அந்த உரிமைகளுக்கு வந்து கிடைக்கிற மாதிரியான ஒரு பொருளாதார சீர்திருத்தம் அப்படிங்கிறது வந்து is required at present. If man were not able to be troubled of economics by the need of the hunger, clothing, shelter or excretive forces, or threatened by natural disaster and is capable of living in harmony with the other living beings, politics and politicians would become obsolete, for the principles of economics would no longer be applicable to him. So அப்ப வந்து இந்த நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறதுல வந்து இந்த அடிப்படை தேவைகளும் காப்புகளும் வருது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த அரசியல் அப்படிங்கிறது வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் வந்து அங்க இல்லாம போயிடும். Economics and politics were born out of the basic needs and the desire to satisfy them and living in peace and harmony. So அப்ப அரசியல் அப்படிங்கிறது வந்து இந்த பொருளாதாரமும் அரசியலும் வந்து எதுக்காக வந்து இன்னைக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தரோம் அப்படின்னா இந்த ஆறையும் வந்து நம்ம ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து கிடைக்க செய்யறதுக்காக. ஸோ அப்போ எல்லா மனிதனும் வந்து ஒத்துமையா, சந்தோஷமா, அன்பா ஒத்து போய் எல்லாருமே வாழணும் அப்படின்னா இந்த 6 தேவைகளும் வந்து, அதாவது அடிப்படை தேவைகளும் இந்த காப்புகள் 3 வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து கிடைக்கணும். ஸோ அப்போ அப்படிப்பட்ட ஒரு அரசியலையும் பொருளாதாரத்தையும் வந்து மாற்றம் அப்படிங்கறத வந்து கொண்டு வரணும். Our present economic position. What is the present economic position of our country? Poverty and economic imbalance, problems between workers and the owners, inflation and the price arise, excessive taxes, unemployment, corruption and the excessive public spending. So அப்ப these are the நம்மளுடைய எக்கனாமிக் கண்டிஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் தான் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்ப இதுல வந்து ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கொண்டு வரணும். பாவர்ட்டிங்கிறது வந்து இஸ் வெரி ஒரு எல்லாருக்கும், அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல வந்து பாவர்ட்டி அப்படிங்கிறது இந்தியால ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம போக்கணும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா எக்கனாமிக் இம்பேலன்ஸ் வந்து நம்மளால போக்கிக் கொள்ள முடியும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்ளம் பிட்வீன் தி ஒர்க்கர்ஸ் அண்ட் தி ஓனர்ஸ், அதாவது முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் வந்து ஒரு இணக்கத்தன்மை இல்லாதது அடுத்த ஒரு பிரச்சனை. ஏன் வந்து இணக்கத்தன்மை இல்லை அப்படின்னா இந்த எக்கனாமிக் இம்பேலன்ஸ்னாலதான் வந்து அந்த இணக்கத்தன்மை அப்படிங்கிறது இல்லை. ஸோ அப்போ வந்து நம்மளுடைய உழைப்பாளிகளுடைய இந்த அடிப்படை உரிமைகள் வந்து அங்க பூர்த்தி ஆகாததுனால டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஒர்க்கர்ஸ் அண்ட் தி ஓனர்ஸ் வந்து இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்து அங்க கிரியேட் ஆகுது. இன்ஃபிளேஷன் அண்ட் தி பிரைஸ் ரைஸ். ஸோ பணவீக்கம் வந்து அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருந்துட்டே இருக்கிறதுனாலையும் வந்து சமுதாயத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியால எந்த இடத்த எடுத்துட்டோம் அப்படின்னாலும் இதெல்லாம் வந்து பேசிக்கான ப்ராப்ளம் வரக்கூடிய ஒரு சில பிளேசஸ். எக்ஸசிவ் டாக்ஸஸ், அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட், உழைக்கிறதுக்கு தகுதி இருந்தும் வேலை இல்லை அப்படின்னா ஸோ அப்போ இட் பி கிரியேட்டிங் மெனி அதர் இஷ்யூஸ் இன் த சொசைட்டி. ஸோ அப்போ வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இல்லாம பண்ணணும். அடுத்தது வந்து கரப்ஷன் வந்து எக்ஸசிவ் பப்ளிக் ஸ்பெண்டிங். ஸோ கரப்ஷன் அப்படிங்கிறது என்ன நம்மளுக்கு தெரியும். அப்புறம் எக்ஸசிவ் தேவையில்லாததுக்கு வந்து வி ஆர் ஸ்பெண்டிங். நிறைய இடத்துல தேவையில்லாத இடத்துல வந்து கவர்மெண்ட் வில் பி ஸ்பெண்டிங். ஸோ அப்போ தேவை என்ன அப்படிங்கறது தெரிஞ்சு வி ஷுட் நோ டு
more to spend for the people. ஸோ அப்ப இதெல்லாம் தான் வந்து ப்ரெசென்டா இருக்கக்கூடிய எக்கனாமிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த 6 டாபிக்ல இட் கம்ஸ் அண்டர். இதுல ஃபர்ஸ்ட் டாபிக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம், பாவர்ட்டி அண்ட் எக்கனாமிக் இம்பேலன்ஸ். The reason for this are given below. Ignorance and the inexperience in the production and the conservation of the necessities of life. So அறியாமை, அதாவது என்ன தேவை அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்காமையே வந்து we are ஒர்க்கிங். இப்போ வந்து அடிப்படை தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன அத்தியாவசியம், என்ன மாதிரியான ஒரு தொழில தேர்ந்தெடுத்து என்ன மாதிரியான வேலையை செஞ்சோம் அப்படின்னா எல்லா மனிதர்களுடைய அடிப்படை தேவை அப்படிங்கிறது ஃபுல்ஃபில் ஆகுங்கிறது தெரியாமையே வந்து தேவையில்லாத பொருட்களை உற்பத்தி செய்யறதுல we are spending our time and energy. ஸோ இந்த அறியாமை அப்படிங்கிறது வந்து இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். அடுத்தது வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸா, அதாவது நம்மளுடைய தொழில்ல வந்து தேவையான அளவுக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து இல்லாததுனாலே வந்து ப்ரொடக்ஷன் வந்து அப்படிங்கிறது குறைவாகி போறதே ஒரு காரணம். அடுத்தது வந்து அக்யூமுலேஷன் ஆஃப் தி வெல்த் இன் a few hands. ஸோ அப்போ ஒரு சிலரே வந்து பணக்காரர்களா இருந்துட்டு அடிப்படை தேவைகள் கூட ஃபுல்ஃபில் ஆகாத மக்கள் வந்து ஒரு பக்கம் அதிகமாயிட்டே போறதுனால பாவர்ட்டி அப்படிங்கிறது இட் இஸ் கண்டினியூயிங் இன் தி சொசைட்டி. அடுத்தது இன்க்ரீஸ் இன் தி நியூ நீட்ஸ் டியூ டு தி லேக் ஆஃப் டிசிப்ளின். ஸோ நம்மளுடைய தேவைகள் அப்படிங்கிறது வந்து பூர்த்தி ஆகாததுனால வரக்கூடிய பிரச்சனைகள். எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் தி லேபர். ஸோ கிடைக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களையும் வந்து சரியா பயன்படுத்திக்காம இருக்கிறது ஒரு காரணம். அடுத்தது ஹெவி ரென்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட், இன்ஸ்டால்மெண்ட்ஸ், ப்ராஃபிட்ஸ், புரோக்கரேஜ் அண்ட் டாக்ஸஸ். ஸோ அப்போ வந்து இதுல எல்லாம் வந்து we are spending our எக்கனாமிக்க வந்து இதுல எல்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்றதுனால அந்த அடிப்படை தேவைகள்ல கூட ஃபுல்ஃபில் பண்ண முடியாத எவ்வளவோ மனிதர்கள் வந்து இருக்கின்றார்கள். அடுத்தது வேஸ்டேஜ் ஆஃப் தி ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்ஸ் டியூ டு இக்னோரன்ஸ் ஆஃப் தி வார்ஸ். ஸோ ஒன்ஸ் சண்டை அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா அங்க வந்து நம்மளுடைய எவ்வளவோ இழப்புகள் அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். அடுத்தது அக்யூமுலேஷன் ஆஃப் தி அக்ரிகல்ச்சரல் லேண்ட், ஹவுசஸ், ஃபேக்டரிஸ், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பிசினஸ் இன் a few hands. ஸோ அப்போ வந்து அந்த ஒரு சிலர்கிட்டயே வந்து ஒவ்வொரு தொழிலும் வளமும் வந்து இருக்கிறதுனாலையும் வந்து இந்த எக்கனாமிக் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் கண்டினியூயிங் இன் தி சொசைட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம்ஸ் பிட்வீன் தி ஒர்க்கர்ஸ் அண்ட் தி ஓனர்ஸ். Workers are underpaid and the owners retain the major share of the income. The wages paid to the workers is insufficient for their livelihood. அதாவது உழைப்பாளிகளுக்கு தேவையான அவங்களுடைய உரிமைகளை தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யற அளவுக்கு கூட அவங்களுக்கு வருமானம் இல்லாத ஒரு சூழல். அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு குறைவான சம்பளம் வந்து வழங்கப்படுறதுனால வந்து many problems are created in the society. This creates dissatisfaction in the minds of the workers, leading to tension, strike and lockout. So once நம்மளுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் உடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியல அப்படின்னா இட் பி லீடிங் டு ஸ்ட்ரெஸ். அதை பர்டிகுலரா அந்த தொழிலாளிக்கு வந்து இட் பி கிரியேட்டிங் ப்ரெஷர், அவங்களுடைய மைண்ட்ல ஒரு ப்ரெஷர், டென்ஷன் கிரியேட் ஆகும். இது தொடர்ந்து எல்லாருடைய ஃபேமிலியும் வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஸ்ட்ரைக் அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் will be continuing. ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒர்க்கருக்கும் ஓனருக்கும் வந்து ஏன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போகுது அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு சில காரணங்கள். நெக்ஸ்ட் தேர்ட் டாபிக் வந்து இன்ஃப்ளேஷன் அண்ட் தி பிரைஸ் ரைஸ். A country's resource or the bounty of the nature and the cost of any product cannot be estimated based on this. It has to be evaluated on the basis of the labor and the expertise that has gone into his making. So நம்மளுடைய தனி மனிதனுடைய தேவைகளை வந்து நம்ம எவ்வளவு பேர் வந்து அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியான்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பாவர்ட்டி லிஸ்ட் ஒரு இன்கம் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரூரல் ஏரியா இருக்கு ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க, அர்பன் ஏரியாவுக்கு will be having ஒரு லிமிட். ஸோ அந்த மினிமம் அமௌண்ட்டுக்கு மேல இருக்கிறவங்க தான் வந்து பாவர்ட்டிக்கு மேல இருக்கக்கூடிய செட் ஆஃப் பீப்புள். ஸோ அப்போ வந்து இந்த நம்மளுடைய வருமானம் அப்படிங்கிறது வந்து அதுக்கு குறைவாக இருக்கிறதுனாலையும் வந்து இதுக்கும் வந்து இந்த பிரைஸ் ரைஸ் எல்லாம் வந்து இஸ் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். Excessive taxes, increase in the maintenance cost of the administrative machinery, law and order and the military all result in the levy of the excess taxes. So ஒரு சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா வேலையே இல்லாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இன்னொரு சைடு என்ன அப்படின்னா வருமானம் இருக்கிறவங்களுக்கும் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா அதாவது பணம் அதிகமா இருக்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புள் இல்ல, உழைத்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யற அளவுக்கு வருமானம் இருக்கிறவங்களுக்கு ஒரு விதத்துல எக்ஸஸ் டாக்ஸஸ் இதெல்லாம் வந்து இட் கிரியேட்ஸ் மெனி இஷ்யூஸ்.
அடுத்தது வந்து unemployment. Employment to all cannot be expected as long as control of industry is in the hand of the individuals who profit from it. The gap between the supply and demand will continue to widen as their aim is only personal gains and not the welfare of the country. So once வந்து இந்த தொழில் அப்படிங்கிறது ஸ்பெசிபிக்கா ஒரு சிலர் கிட்டயே இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அதுல வந்து ஒரு முன்னேற்றம், அதாவது இப்போ வந்து பொதுவான ஒரு தொழில் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உலக ஆட்சி முறையை எடுத்துட்டோம் அப்படின்னா அங்க வந்து தொழில் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கையில தான் இருக்கு. ஸோ அப்ப வந்து கவர்மெண்ட் வந்து அந்த தொழிலால ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் முன்னேற்றத்தை எப்படி கொண்டு வரதுன்னு தான் யோசிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அவங்க அதுல இருந்து எப்படி முன்னேறதுங்கிறத பத்தி மட்டும்தான் தேல்வி திங்கிங். ஸோ இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டை போக்கணும் அப்படின்னா இந்த இண்டிவிஜுவல் கிட்ட இருக்கக்கூடிய இந்த பிசினஸ், இந்த இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் கிட்ட போனா மட்டும்தான் வந்து இதுல ஒரு சேஞ்சை வந்து we can bring. ஸோ அப்பதான் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத போக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து கரப்ஷன் வந்து இன்க்ரீஸ்ட் பப்ளிக் ஸ்பெண்டிங், லேக் ஆஃப் டிசிப்ளின், எக்ஸ்பென்சஸ் இன் கனெக்ஷன் வித் ஃப்ரீக்வெண்ட் எலெக்ஷன்ஸ், அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட்ஸ், பார்ட்டி ரூல் எக்ஸெட்ரா பேவ் த வே ஃபார் கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப். ஸோ அப்போ வந்து லஞ்சம், ஊழல் இதெல்லாம் பெருகிறதுக்கு இதெல்லாம் வந்து some of the reasons. Huge sums are collected from the businessmen and the industrialists towards party fund during the election in return for their support, permits, etc., leading to corruption. So once ஏன் வந்து இந்த லஞ்சம் இதெல்லாம் வந்து ஊழல் இதெல்லாம் கண்டினியூ ஆகுது அப்படின்னா ஒரு அரசியல்வாதி வந்து அவங்களுடைய எலெக்ஷன் பீரியடுக்கு முன்னாடி வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் பீப்புள் வந்து மேபி சப்போர்ட்டிங் அந்த பர்டிகுலரா மேபி ஒரு கட்சியை வந்து அவங்க சார்ந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த கட்சி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா தனக்கு சப்போர்ட் பண்ணின அந்த இண்டஸ்ட்ரீஸ், அந்த கம்பெனிஸ், அந்த இண்டிவிஜுவலுக்கு திருப்பி தே ஹேவ் டு ஷோ தேர் அந்த நன்றியை வந்து அவங்க திருப்பி காட்டணும். ஸோ அப்ப வந்து நோ அதர் கோ, அவங்க வந்து தவறுகள் செய்தால் மட்டும்தான் வந்து அதை கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அப்ப இதெல்லாம் தான் வந்து இந்த லஞ்சம் அப்படிங்கிறது, இந்த தவறான பாதைகளை ஏன் தேர்ந்தெடுத்து ஊழல் இதெல்லாம் ஏன் கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறது இதெல்லாம் தான் some of the reason. This is the position of our country today and it cannot be rectified through minor changes in the administration, tax structure or announcement of laws impossible to implement. So அப்ப வந்து இது எல்லாத்தையுமே வந்து போக்கணும். இந்த டிஃபரன்ஸ், இது ஒப்பீனியன், அதாவது நம்மளுடைய சமுதாயத்துல கீழ் மட்டத்துல இருந்து ஒரு அதிகமான ஒரு இடத்துல இருக்கிறவங்க வரைக்கும் வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தோம் அப்படின்னாதான் வந்து இந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு மத்த எல்லா பிரச்சனைகளையும் வந்து நம்ம போக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரதுனால முடியாது. நிறைய மாற்றங்களை வந்து நம்ம வந்து கொண்டு வந்தாதான் வந்து இதை அச்சீவ் பண்ண முடியும். An entire change of approach is required for removing the ills that plague the society. ஸோ அப்போ வந்து இதுக்கு வந்து டோட்டலா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நாட்டிலையும் அது மாதிரி they'll be having அவங்களோட ஓன் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அப்ப வந்து அது வந்து ஒரு சில மைல்டு சேஞ்சஸ்னால அங்க இருக்கக்கூடிய இடத்துல சமுதாய மாற்றங்களை வந்து கொண்டு வர முடியாது. அதுக்கு வந்து ஒரு டோட்டலா ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா தான் வந்து இதை வந்து நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ இதுல வந்து இந்த மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம ப்ராப்பரா பிளான் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் மகிழ்ச்சி வகுத்து கொடுத்த இந்த ஓருலக ஆட்சி முறையில் இருக்க திட்டங்களை ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னாவே நம்மளால வந்து நம்மளுடைய அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது வந்து ஈஸியா எல்லாத்துக்கும் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஒண்ணு அப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லா மனிதர்களுக்கும் அங்க தேவைகள் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னாவே அங்க வந்து சமுதாயத்துல தவறுகள் வந்து நிகழாது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா சமுதாயத்துல நடக்கக்கூடிய தவறுகள் வருவதற்கான ஒரு இதையும் நம்மளால வந்து ஹோல்ட் பண்ண முடியும். Next topic on the economic reforms. As long as the basic need remain unfulfilled, no man can achieve the purpose of life. Trying to teach him or bring about a mental and spiritual awakening with him when the basic needs remain unfulfilled is a waste of effort. So நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அடிப்படை தேவைகள் கூட கிடைக்காத ஒருத்தவங்க கிட்ட போய் இறைநிலைய பத்தியோ இல்ல ஆன்மீக துறையை பத்தியோ நம்ம திருப்ப பேசுறதுனால there will be no use. So அப்ப அந்த அடிப்படை தேவைகளை வந்து நம்ம அவங்களுக்கு கிடைக்க வச்சோம் அப்படின்னா தான் வந்து அவங்களால அதையும் அதை தாண்டி அவங்களால அடுத்த நிலையை பத்தியே யோசிக்க முடியும். ஸோ பேசிக்கான இந்த தேவைகளை ஃபுல்ஃபில் பண்றதுங்கிறது வந்து இஸ் வெரி எசென்ஷியல். ஹென்ஸ் an economic reformation through essential cannot be forced on the people. So அப்ப இந்த எக்கனாமிக் ரிஃபார்மேஷன், இந்த ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் இதெல்லாம் வந்து ஒரு மக்கள் கிட்ட எடுத்து சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய தேவைகளை வந்து நம்ம பூர்த்தி செஞ்சோம் அப்படின்னா தான் வந்து அதை கொண்டு வர முடியும். Ordinance, an ordinance on the following line should be proclaimed.
ஆர்டினன்ஸ்னா நத்திங் பட் அரசாணை, அதாவது ஒரு அரசால் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு சட்ட திட்டங்கள் அதை வந்து செயல்முறைப்படுத்துறது தான் வந்து ஆர்டினன்ஸ். ஆல் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் as well as the lands on which houses, factories and business establishments stand to belong to the country. ஸோ அப்ப தனியா ஒரு பர்டிகுலர் பர்சன் கிட்ட வந்து ஒரு லேண்டோ ஃபேக்டரியோ இல்ல அளவுக்கு அதிகமான இடமோ வீடோ எதுவுமே வந்து இருக்கக்கூடாது. இட் should be all under the control of the government. ஸோ அப்ப தனி மனிதனுக்கு வந்து அளவுக்கு மீறியான ஒரு சொத்தோ ஒரு பொருளாகவோ இல்ல ஏதாவது ஒரு இடமாகவோ எந்த மாதிரியாகவும் வந்து யார்கிட்டயும் வந்து இருக்கக்கூடாது. அடுத்து ஆல் பில்டிங்ஸ் இன்க்ளூடிங் ஹவுசஸ், ஃபேக்டரிஸ் அண்ட் பிசினஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டு பிலாங் டு த கண்ட்ரி. ஆல் இண்டஸ்ட்ரியல் அண்ட் பிசினஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டு பி நேஷனலைஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய தொழில்களும் வர்த்தகங்கள் தொழில் இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் கிட்ட நேஷனலைஸ்டா வந்து கொண்டு வரணும். இண்டிவிஜுவலா யார்கிட்டயும் வந்து இருக்கக்கூடாது. ஆல் பேங்க்ஸ், ரிலேட்டட் ஆர்கனைசேஷன், கரன்சி, shares and debentures to be nationalized. Every citizen to submit a declaration giving the details of his personal assets like bank accounts, company shares, trade, gold, jewels, etc. held by him as on the date of the nationalization. So once in the nationalization கொண்டு வரப்ப வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலும், அதாவது சாதாரண ஒரு உழைப்பாளி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாம் பெருசா எல்லாம் producing a change. ஆனா வந்து ஒரு தொழில் அதிபர் கிட்ட இருக்கக்கூடிய அந்த உண்மையான ஒரு நிலவரம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வரணும். அப்பதான் வந்து அவங்க கிட்ட என்ன வகையில எல்லாம் மாற்றம் கொண்டு வந்து அந்த வளங்களை எல்லாம் கவர்மெண்ட் கிட்ட பொதுவாக்கி எல்லாத்துக்குமே அது பயனுள்ளதா மாற்ற முடியும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த நேஷனலைசேஷன் அப்படிங்கிறது. தி பர்சனல் assets of every individual, namely his bank balance, cash on hand, gold, jewels, etc., to be valued and the excess held by him worked out and transferred with the due consideration for the changes in the standard of the living of the people. So அப்ப வந்து பொதுவான ஆட்சி முறை அப்படிங்கிறது கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த ஏற்றத்தாழ்வு சமுதாயத்துல வந்து இந்த பொருளாதாரத்தினால இந்த தொழில்னால அந்த பேங்க் பேலன்ஸ்னால வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால மினிமம் இருக்க வேண்டிய அந்த லெவலுக்கு மேல இருக்கிறது எல்லாம் வந்து ஒரு அசட்டா கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் மாதிரி they will be providing after a particular period of time. அது வந்து எல்லாமே will be going to the hand of the governments. The excess in the annual salary received by an individual to be worked out and transferred as above. A national social security trust whose function will be the control of the wealth of the nation and its utilization for welfare schemes to be established. So அப்போ நேஷனல் சோஷியல் செக்யூரிட்டி ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒன்று உருவாக்கப்பட்டு அதுதான் வந்து இந்த வெல்த் அப்படிங்கறத வந்து அதுக்கு கீழே இது எல்லாமே வந்து ஸோ ஆட்டோமேட்டிக்கா இண்டிவிஜுவல் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இவ்வளவுதான் வந்து வெல்த் அப்படிங்கிறது இருக்கணும் will be decided. ஸோ அதுக்கு மேல இருக்கக்கூடியது எல்லாமே வந்து இந்த பொதுவான இந்த முறைக்கு கீழே வந்து it will be utilized for the welfare of the for all the common people. The lands, buildings, factories, and the business establishment nationalized under the provision of this ordinance to be valued and the amount to be made into fixed deposit in the name of the owner with the NSST. So அப்ப எக்ஸஸா இருக்கக்கூடிய அந்த வெல்த்தியெல்லாம் வந்து ஒரு டெபாசிட்ல ஃபிக்ஸட் அமௌண்டா வந்து they will be kept in the bank. அப்போ வந்து அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட் வந்து they will be provided. So இது வந்து ஒரு மேபி ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் அந்த பர்டிகுலர் பர்சனுடைய பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் இல்லைன்னா அவங்களுடைய பசங்க எல்லாம் வந்து ஓரளவுக்கு பெரியவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வரைக்கும் இது வந்து கண்டினியூ. ஆஃப்டர் தட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வெல்த் எல்லாமே வந்து இட் பி அண்டர் தி கவர்மெண்ட். அப்புறம் வந்து அவங்களும் மற்ற சாதாரண மனிதர்களாக they'll be treated. The excess amount found the possession of by person as per clause 6 based on the declaration made by him as per clause 5 to be made into a deposit in his name with the NSST. So அப்ப வந்து ஒரு தொழிலதிபராகவோ இல்ல வேற ஏதாவது ஒரு விதத்துல நம்ம கிட்ட எக்ஸஸ் ஆஃப் வெல்த் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே NSSTக்கு கீழே வந்து it will be brought under NSST. ஸோ அப்ப வந்து அந்த பொருளாதாரத்திலையும் வந்து நான் உயர்ந்தவன் நீ உயர்ந்தவங்கிற அந்த ஏற்றத்தாழ்வு வந்து சொசைட்டில இல்லாம பண்றதுக்கான ஒரு முயற்சி தான் வந்து இது. Any income found in excess as per clause 7 of the ordinance to be taken over by the government. So இப்போ எக்ஸஸா இருக்கக்கூடிய வெல்த் வந்து கவர்மெண்ட் கிட்ட போயிடும். The deposit made with the NSST will be for a maximum period of 20 years. NSST having the liberty to receive specific amount shorter period in consultation with the government. The depositor to be eligible for interest annually at reasonable rates. On maturity, the amount to be repaid in full with the depositor having option to reinvest it for further period. So அப்போ வந்து அந்த தொழில் அதிபர்கள் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து நம்ம இதுல
NSST கீழே இருக்கிறது எல்லாம் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டா வச்சு அவங்களுக்கு they will be providing interest. ஸோ இது வந்து ஒரு 20 years அப்படிங்கிற மாதிரி வந்து இது ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி போட்டு they will be providing the interest. அதுக்கப்புறம் வந்து அதுல இருந்து வரக்கூடிய அந்த வருமானத்தை வச்சு they are interested, அந்த தொழிலதிபர் வந்து இன்ட்ரெஸ்டா இருந்தாங்கன்னா அதுல இருந்து வரக்கூடிய அந்த அமௌண்ட் வச்சு they can start some other business. ஸோ அது வந்து சேம் இதே ரூல்ல வந்து இட் வில் பி ஃபாலோட். ஸோ ஒன்ஸ் அந்த இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு அந்த லெவலுக்கு மேல யார்கிட்ட எல்லாம் வந்து பொருளாதாரம் அப்படிங்கிறது அதிகமா தேங்கி இருக்கோ அதை வந்து இட் வில் பி given to be taken by in the hands of the government. ஸோ அப்போ வந்து அதுல இருந்து வரக்கூடிய அந்த அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய உழைப்பையும் வந்து இங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணப்படுது. ஸோ அப்போ வந்து பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை வந்து நம்மளால வந்து இங்க போதிக்க முடியும். நெக்ஸ்ட் டாபிக் வந்து டாக்ஸ் ஸ்ட்ரக்சர். The profits accruing from the factory or a business is being divided among the NSST, the government and the workers. The organization will always have enough funds for its functioning. ஸோ அப்போ வந்து இதுல இருந்து வரக்கூடிய இந்த லாபங்கள் எல்லாமே வந்து NSST, அதாவது இந்த பிசினஸ் எல்லாமே NSSTக்கு கீழே இருக்கிறதுனால வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலயும் வந்து போதுமான அளவுக்கு வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு இன்கம். ஸோ அப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து தேவையில்லாத ஒரு பொருளாக வந்து நம்ம மாற்றப்படும். ஸோ அப்ப டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து இண்டிவிஜுவலா டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து இல்லாம போயிடும். As the government has already fixed the annual income of the individual, the excess amount due to him will be automatically flow into his coffers. Taxes will become superfluous. ஸோ அப்ப வந்து இங்க தனியா டாக்ஸ், இண்டிவிஜுவல் டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து இல்லாம போயிடும். Nationalization of all property will put an end to the property disputes and court cases. Legal expenses will be reduced. So அப்ப ஆட்டோமேட்டிக்கா இதனால வரக்கூடிய சொத்து தகராறு இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கேஸ் இதெல்லாம் வந்து we can avoid. Abolition of the existing tax structure will do away with the need for the various departments. The process of levying taxes and many court cases, all public expenses will thus be greatly reduced. So அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த கோர்ட் கேசஸ் ரிலேட்டட் டு இந்த பொருளாதாரத்துல தட் இஸ் சொத்துக்காக வந்து எவ்வளவோ இடத்துல வந்து மெனி கேசஸ் ஆர் பீங் ஃபைல்டு. அப்ப அதனால வரக்கூடிய அந்த உழைப்பு, நம்மளுடைய உழைப்பு வந்து அங்க தேவையில்லாத இடத்துல இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஸ்பெண்ட். ஸோ அப்ப இந்த பொருளாதாரத்துல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கொண்டு வரது மூலமா பல பேரோட உழைப்பும் வந்து இட் இஸ் பீங் ரீசேனல், நம்ம தேவையான இடத்துல வந்து அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ற மாதிரி இட் வில் பி டிசைன்ட். Salary structure, we are fully aware of the fact that those involved in the production of the essential of life are paid less, while the others in the fancy food sector earn high wages, as a result of which there is a huge demand for the employment in the later. So அப்ப வந்து அடிப்படை தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய அந்த தொழில்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து போதிய வருமானம் அப்படிங்கிறது இல்லாதனால they are being paid less. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து தேவையில்லாத பொருட்கள் உற்பத்தியில தான் வந்து நம்மளுடைய, ஏன் அப்படின்னா அங்க வந்து நம்மளுக்கு அதிகமான இன்கம் இருக்கிறதுனால நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ we are being pushed அந்த தொழிலை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ வந்து எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான ஒரு இன்கம் அப்படி சேலரி அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வில் பி டர்ன் டுவர்ட்ஸ் தி எதெல்லாம் நம்மளுடைய தேவைகளோ அதை நோக்கி நம்மளுடைய வேலை தொழில் அப்படிங்கிறது வந்து வில் பி சேனல். Students flock to courses teaching these subjects even if their interests lie elsewhere. So அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த தேவையில்லாத பொருட்களோட உற்பத்தியில ஏன் வந்து மக்கள் அதிகமா போறாங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய இன்கம்னால அட்ராக்ட் ஆகி தான் போறாங்க. ஸோ தனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ அந்த இன்கம் பேஸ் பண்ணி வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் கட்டாயமா வந்து அதை கத்துக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. Wages should be made uniform on the strength of the efficiency and hard work without consideration regarding the type of goods that is being manufactured. ஸோ அப்ப வந்து இவ்வளவு மணி நேரம் வந்து வேலை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு இவ்வளவு வருமானம் அப்படிங்கறத நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு லெவலை வந்து we can achieve. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா தேவையில்லாத பொருட்களோட உற்பத்தியில வந்து நம்மளுடைய அதிகமான உழைப்பு அப்படிங்கிறது வீணடிக்கப்படாது. Salaries in sectors like agriculture, industries, business, medical sciences, etc. that have been nationalized should be fixed on the basis of the efficiency and hard work. Quality and efficiency of a person alone should be the deciding factor while fixing this wages. So அப்போ வந்து நம்மளுடைய உழைப்பை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய வருமானம் அப்படிங்கிறது இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து அங்க வந்து பொருளாதார ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது வந்து நம்மளால போக்க
கொள்ள முடியும். People of equal caliber should be paid the same whatever be the nature of their work. So அப்ப எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ஒரு salary will be fixed. The country also stands to gain through an improvement in the quality and quantity of the commodities produced. So once எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான salary அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த commodity product will be in a very good quality and quantity. Next வந்து employment for all. Initially வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். யாருக்காவது டவுட் இருந்தா கேட்கலாம். If you have any doubt on this subject, you can ask. நம்ம பார்க்குறோம் வேதாத்திரி மகரிஷியுடைய அந்த டீப் தாட் எப்படி போயிருக்குன்னு பாருங்க. அதாவது பெரிய பணக்காரங்களாம் நிறைய பணம் வச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து முடங்கி கிடக்கிறது. இட் இஸ் வேஸ்டட். ஸோ அதையெல்லாம் எடுத்து ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்காக நம்ம பயன்படுத்தலாம். அதுதான் அந்த NSSTங்கிற ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பித்து அதை செய்யலாம் அப்படிங்கிறார். அதை செய்யணும், அப்போ தான் டெவலப்மெண்ட் ஒர்க்ஸு வரும் உலகில். நம்ம தமிழ்நாட்டுடைய சீஃப் செக்ரட்டரி சொல்லுவார், செல்வம் என்றால் சென்றால்தான் அது செல்வம், தேங்கி நின்றால் அது செல்வம் அல்ல. செல்வம் என்று சென்று கொண்டே இருந்தால்தான் அதனால் மக்களுக்கு பயன் கிடைக்கும். எனவே அதனால்தான் செல்வம் என்று பெயர் வைத்துள்ளார்கள் என்று சொல்வார். செல்லுகின்றது. இப்ப நீர் எப்படி போற இடத்துக்கெல்லாம் பயனை கொடுக்கிறதோ அது மாதிரி செல்வம் ஒரு இடத்தில் நிற்கக்கூடாது, சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஸோ அதான் மகரிஷி சொல்றார், ஒரு இடத்துல போய் தேங்கிருச்சுன்னா அதனால பயனே இல்லை. ஆறு ஒரு இடத்துல தடைபட்டு சும்மா தேங்கி நின்றுச்சுன்னா மற்ற மக்களுக்கு பயன்படாம போயிடும். அதை திங்க் பண்றார். ஸோ அந்த தேங்காம பார்த்துக்கணும், அதையெல்லாம் எடுத்து டெவலப்மெண்ட் ஒர்க் பயன்படுத்தணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேலரி ஸ்ட்ரக்சரை பற்றி மகரிஷி ஒரு பெரிய தாட்டை கொடுத்துருக்காரு. அதான் நம்ம வர்ணாசிரம தர்மத்துல சொல்றாங்க. வர்ணம் சுவாமி விவேகானந்தர் அதான் வலியுறுத்துவார். வர்ணாசிரம தர்மம்னா வர்ணம் அப்படின்னா 4 வர்ணங்கள் இல்லையா? சூத்திரர், சத்திரியர், வைசியர், பிராமணர். இதுல வந்து யாரு அதிகமா உடல் உழைப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நிறைய சம்பளம் கொடுக்கணும். ஏன்னா அவனுக்கு நிறைய உணவு தேவை. ஸோ ஒரு இடத்துலயே உட்காந்துருக்கவங்களுக்கு அவ்வளவு உணவு தேவையில்லை அப்படிங்கிறது அவருடைய ஆர்குமெண்ட்ஸ், சுவாமி விவேகானந்தருடைய ஆர்குமெண்ட்ஸ். அதே சமயத்துல அவங்களுக்கு எவ்வளவு குழந்தைகள் இருக்கிறது அதையும் கருத்துல எடுத்துக்கணும். ஒருத்தர் வேலை செய்கிறார், ஒருத்தர் வேலைக்கு போறாருன்னா அவருக்கு சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு குழந்தைகள் இருக்கிறது, அப்புறம் அவன் எந்த மாதிரி உடல் உழைப்பை கொண்டு செய்கிறான் அந்த வேலையை. இப்போ நம்ம வீட்லயே உட்காந்துட்டு ஒர்க் அட் ஹோம்னாக்கா அவனுக்கு சம்பளம் குறைவா கொடுத்தா போதும். அதே சமயத்துல அது வந்து ஈக்குவலா இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும், ஈவனா இருக்கணும். அதே மாதிரி வெளியில போய் உடல் உழைப்பை வச்சு அவன் உழைச்சு உடம்பு சக்தி எல்லாம் விட்டு சரினா அவனுக்கு உணவு தேவை இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் கொடுக்கணும். இதையெல்லாம் மகரிஷி ஆழ்ந்து சிந்தித்து ஒரு சிறந்த கருத்தை கொடுத்துள்ளார்கள். இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ப இன்னைக்கு இதோட நிறைவு செய்யலாம். ஸ்ரீகாந்த் can wish everybody and we can conclude the session with world blessing. Wish you all the best. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா.